உறைந்து நின்றான். Tamil ஆயிரக்கணக்கான Column. கேள்விகள் அவன் மனதில் சூழத் தொடங்கின. அதிர்ச்சி நிறைந்த கண்களால் அவன் மகிழினியை உற்று பார்த்தான். அவள் அங்கே அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் பார்க்க அமைதியாக இருந்தாலும் அவள் தாங்க முடியாத ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அப்போது வீரதாசனின் குரல் அந்த குகை முழுக்க எதிரொலித்தது. ருத்ரா, இந்த பனி சூழ்ந்த பிரதேசத்திற்குள் நாங்கள் வாழ வந்ததற்கான காரணம் மகிழினியின் அக்னி சக்திதான். அவளுக்குள் கொழுந்துவிட்டு எரியும் அக்னி சக்தியில் இருந்து அவளை பாதுகாக்க இது ஒன்றுதான் ஒரே வழி. இல்லையென்றால் அந்த சக்தியின் அழுத்தத்தால் அவள் உடல் வெடித்து சிதறிவிடும். ஐம்பூத சக்திகளில் அக்னி சக்தியை கட்டுப்படுத்துவதுதான் மிகவும் கடினம். எங்கள் குலத்தை காப்பாற்றத்தான் மகிழினி அதை பெற்றாள். ஆனால் அதற்காக அவள் பெரும் விலை கொடுக்க வேண்டியிருந்தது. நீயும் அப்படி ஒரு அரிய வகை சக்தியை பெற்றிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என்றா. அதை கேட்டவுடன் அபிமன்யு பதற்றத்துடன், வீரதாசரே, நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? எனக்கு புரியவில்லை என்று கேட்டான். வீரதாசன் நேரடியாக தன்னுடைய நிலபூத சக்தியை பற்றி குறிப்பிடவில்லை. மாறாக தான் வைத்திருந்த ரத்தினக்கல்லை பற்றி தான் குறிப்பிடுகிறார் என்பதை அபிமன்யு ஏற்கனவே உணர்ந்திருந்தான். அவனது நிலபூத சக்தியை கட்டுப்படுத்த அவனுக்கு உதவியதும் 3 வருட காலக்கெடுவை வழங்கியதும் அவன் கழுத்தில் தொங்கும் பதக்கமும் அதற்குள் இருக்கும் ரத்தினக்கல்லும் தான். அந்த 3 வருடங்களில் இப்போது 2 வருடங்களும் சில மாதங்களும் மட்டுமே மீதம் இருந்தன. அபிமன்யு இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே சசிரேகா கடுமையாக பேசினார். வீரதாசரே, உங்களுடைய தேவைக்கும் ருத்ரனுக்கும் என்ன சம்பந்தம்? ருத்ரன் ஒன்றும் மகிழினிக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வைத்தியர் அல்ல. மேலும் அக்னி சக்தியால் மகிழினி தன் உயிரை இழப்பது என்பது உங்கள் குலத்தின் தனிப்பட்ட விஷயம். அதற்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கத்தினார். அவள் பேசிய போது அவள் முகத்தில் கோபம் தெரித்தது. நிலைமை மோசமாவதை உணர்ந்த அபிமன்யு உறுதியான குரலில், சசிரேகா, அமைதியாக இரு. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் முதலில் கேட்போம் என்றான். பின்னர் வீரதாசன் அவனை பார்த்து, ருத்ரா, உனக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் நீ எனக்கு உதவினால் இந்த உபகாரத்தை வபகந்தர் குலம் வாழ்நாள் முழுவதும் மறக்காது என்று நான் உறுதியளிக்கிறேன். மகிழினி இந்த குலத்தின் வருங்கால தலைவி. நாங்கள் அதிக நாட்கள் இங்கு மறைந்திருக்க முடியாது. இச்சாதாரி குலம் ஏற்கனவே எங்கள் இருப்பை கண்டுபிடித்து விட்டது. அவர்கள் மகிழினிக்குள் இருக்கும் அக்னி மூலக சக்தியை எந்த விலை கொடுத்தாவது பெற விரும்புகிறார்கள். ஒரு அக்னிக்கல் இல்லாமல் அந்த சக்தி அவளது உடலில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டால் அவளது மரணம் நிச்சயம். அதனால் நீ உன் சக்தியை பயன்படுத்தி அந்த அக்னி மூல சக்தியை மகிழினியின் உடலில் இருந்து எடுத்து உன் உடலுக்குள் முத்திரையிட வேண்டும் என்று மட்டுமே நான் விரும்புகிறேன் என்றார். ரத்தினக்கல் என்பது தெய்வீக அல்லது மாய மிருகங்களிடம் இருந்து எடுக்கப்படும் ஒரு அரிய வகை பொக்கிஷம். வீரதாசன் கேட்பது அபிமன்யு தன் ரத்தினக்கல்லை பயன்படுத்தி மகிழினியின் அக்னி சக்தியை முத்திரையிட வேண்டும் என்பதைத்தான். ஆனால் அபிமன்யுவுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இவர்கள் ஒரு மாய மிருகத்தை வேட்டையாடி அதை பெறலாமே. அதற்குள் வீரதாசன் மீண்டும் அவனை பார்த்து, ருத்ரா, நாங்கள் ஒரு உயர்நிலை மாய மிருகத்தை தேடி அலைந்தோம். அது இன்னும் கிடைக்கவில்லை. மகிழினிக்கும் அதிக நேரம் இல்லை. மேலும் இதில் இருக்கும் மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால், அப்படி ஒரு மிருகத்தை நாங்கள் கண்டுபிடித்தாலும் அதிலிருந்து ஒரு ரத்தினக்கல்லை பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நாங்கள் கடந்த 1 வருடமாக தேடி வருகிறோம். ஆனால் எங்களுக்கு ஏமாற்றத்தை தவிர எதுவும் மிஞ்சவில்லை என்றார். வீரதாசன் ஒரு பெருமூச்சு விட்டு மகிழினியின் தலையில் மெதுவாக தன் கையை வைத்தார். மகிழினியை காப்பாற்றினார். அதற்கு ஈடாக நீ என்ன கேட்டாலும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்றார். அதை கேட்டு சில நிமிடங்களில் யோசித்த அபிமன்யு பின்னர் தீவிரமான குரலில், சரி, நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன். ஆனால் அதற்கு முன் நீங்கள் எனக்கு உதவ வேண்டும் என்றார். அதை கேட்டு வீரதாசன், என்ன மாதிரியான உதவி? உனக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவாகச் சொல். அது என் சக்திக்கு உட்பட்டது என்றால் நான் அதை கண்டிப்பாக செய்கிறேன் என்றார். அபிமன்யு உறுதியான குரலில், வீரதாசரே, அறியாதது போல் நடிக்கிறீர்களா? நீங்கள் ஒரு அமரோதக வீரர். நான் ஏற்கனவே நிலபூத சக்தியை வைத்திருக்கிறேன். அப்படி இருக்கையில் என் உடலுக்குள் மற்ற மூல சக்தியை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு நான் இன்னும் வலிமையாகவில்லை. அது உங்களுக்கும் தெரியும். அதையும் மீறி நான் எதையாவது செய்தால் எனக்கு என்ன நடக்கும் என்பது உங்களுக்குத்தான் நன்றாக தெரியும் என்றார். வீரதாசன் அமைதியாக அவன் சொல்வதை கேட்டார். மகிழினிக்குள் இருக்கும் சக்தி வாய்ந்த அக்னி மூல சக்தியை என் உடலுக்குள் முத்திரையிட நீங்கள் விரும்பினால் அதற்கு என் பலம் பவித்ரோதய நிலையை அடைய வேண்டும். கஜசூர நிலையின் இறுதி கட்டத்தை நான் கடக்க எவ்வளவு காலம் ஆகும் என்பதும் உங்களுக்கே தெரியும். அதனால் நான் என் தரத்தை உயர்த்தாமல் உங்களுக்கு உதவ முடியாது. ஒருவேளை நீங்கள் அதை செய்ய எனக்கு உதவினால் என் உயிருக்கே ஆபத்து என்றாலும் நீங்கள் கேட்ட உதவியை உங்களுக்கு செய்வேன் என்றார்.
அபிமன்யுவின் அடுத்த இலக்கு பவித்ரோதய வீரன். அபிமன்யு தாமாவை மீட்டெடுக்க விரும்பினான். தாமாவை மீட்டெடுக்க அவன் வலிமையானவனாக மாற வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அதை அவன் வீணடிக்க மாட்டான். அவன் சொன்னதை கேட்ட வீரதாசன் தன் அருகில் அமர்ந்திருந்த மகிழினியை பார்த்தார். அவள் நம்பிக்கையற்ற கண்களுடன் அபிமன்யுவையும் சசிரேகாவையும் பார்த்தாள். மகிழினியின் அந்த அவசர முடிவு அவளுடைய வாழ்க்கையை இவ்வளவு பெரிய சிக்கலில் தள்ளும் என்று யாரும் கற்பனை செய்திருக்க மாட்டார்கள். நீண்ட மௌனத்திற்கு பிறகு வீரதாசன் ஒரு கம்பீரமான குரலில், சரி, நான் உனக்கு உதவ தயாராக இருக்கிறேன். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், கொடுத்த வாக்கை மீறும் தவறை மட்டும் செய்து விடாதே என்று எச்சரித்தார். இதை கூறும்போது அவர் முகத்தில் ஒரு இரக்கமற்ற புன்னகை தோன்றியது. ஆனால் அபிமன்யு தனக்கு உதவியவர்களை ஒருபோதும் மறந்ததில்லை. அதோடு அவனுக்கு போதுமான அளவு எதிரிகள் இருக்கிறார்கள். இவரை அபிமன்யு தனக்கு உதவியவர்களை ஒருபோதும் மறந்ததில்லை. அதோடு அவனுக்கு போதுமான அளவு எதிரிகள் இருக்கிறார்கள். இவரை புதிதாக எதிரியாக மாற்ற அவனுக்கு விருப்பம் இல்லை. மகிழினிக்கும் உதவ வேண்டுமானால் முதலில் தனது சொந்த சக்தியை அதிகரிக்க வேண்டும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதற்கு 2 வழிகள் மட்டுமே இருந்தன. ஒன்று பயிற்சி, மற்றொன்று அரிய வகை மூலிகைகள் மற்றும் பொக்கிஷங்களை பயன்படுத்துவது. மூலிகைகளை பயன்படுத்துவது வேகமானது, ஆனால் மிகவும் ஆபத்தானது. அவற்றின் ஆற்றலை சரியாக உறிஞ்சத் தவறினால் அவனது சக்தி அதிகரிப்பதற்கு பதிலாக குறைந்துவிடும். அதனால்தான் அவனுக்கு வீரதாசனின் உதவி தேவைப்பட்டது. ஒரு போர் வீரனின் சக்தியை மேம்படுத்தக்கூடிய எண்ணற்ற பொக்கிஷங்களை அணுகும் வாய்ப்பு வீரதாசனுக்கு இருந்தது. அவர் சக்தி வாய்ந்த பொக்கிஷங்களை பெற்றுத் தருவார். அது அபிமன்யு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும். மறுபுறம் அபிமன்யு தனது உண்மையான அடையாளத்தை மறைக்கிறான் என்பதை வீரதாசன் அறிந்திருந்தார். ஆனாலும் அவரால் அபிமன்யு யார் என்பதை கண்டறிய முடியவில்லை. அவர் மனதிற்குள் அவனை பற்றிய சிந்தனைதான் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த சிறுவன் யார்? அவனது சக்தியும் திறமையும் அசாதாரணமானவையாக இருக்கிறது. என்னையே ஆச்சரியப்படுத்தும். இந்த சிறுவன் நிச்சயமாக சாதாரணமான இடத்தில் இருந்து வந்திருக்க வாய்ப்பில்லை என்று யோசித்தார். பின்னர் அவர் மகிழினியின் சோகமான முகத்தை பார்த்துவிட்டு பின்னர் அபிமன்யுவை பார்த்து, சரி, ஒப்பந்தம் முடிந்தது என்றார். வீரதாசனுக்கு இதை செய்ய விருப்பமில்லை. ஒருவனை பவித்ரோதய வீரனாக மாற்றிய பிறகு அவன் உதவுவான் என்று உறுதியாக சொல்ல முடியாது. அவன் அப்போது மறுக்கவும் வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அவருக்கு வேறு வழி இல்லை. அக்னி மூல சக்தியை கட்டுப்படுத்துவது ஆபத்தானது. அதோடு அதை முறையான வலுக்கட்டாயமாக ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு மாற்றுவது என்பது மூர்க்கமானது. அது அந்த சக்தியை காட்டு மிராண்டித்தனமாகவும் கட்டுப்படுத்த முடியாததாகவும் மாற்றிவிடும். அதன் விளைவாக அது புதிய உடலை எரிக்கக்கூட வாய்ப்பிருக்கிறது. அதனால் இதற்கு ஒத்துக்கொள்வதைத் தவிர அவருக்கு வழி இல்லை. அபிமன்யு தனது சக்தியை அதிகரிப்பது பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த போது வெகு தொலைவில் உள்ள சந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் துவாரகர் குல போட்டியின் 3வது நாள் தொடங்கியிருந்தது. வத்சலா விரக்தி நிறைந்த கண்களுடன் போட்டியை பார்த்து கொண்டிருந்தார். களத்தில் நடக்கும் எதனுடனும் அவளால் ஒன்றிப்போக முடியவில்லை. அப்போது அவளுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் ஒலித்தது. வத்சலா, 3வது நாள் போட்டி முடிந்துவிட்டது. இன்னும் எதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? உன் மனம் எங்கே இருக்கிறது? நீ அபிமன்யுவை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாயா என்று கேட்டுக்கொண்டே சூரியவர்மன் அங்கு வந்தார். இதை கேட்டதும் வத்சலா நிஜ உலகிற்கு வந்தார். அவள் சமாளித்துக் கொண்டு எழுந்தார். வேட்டுகிறே, நீங்களா? அபிமன்யுவை பற்றி ஏதேனும் செய்தி கிடைத்ததா? அவன் எங்கே சென்றிருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். சூரியவர்மன் சோகமான குரலில், நான் அவனுக்கு பின்னால் பலரை அனுப்பினேன். ஆனால் அவர்கள் அனைவரும் திரும்பி வந்து விட்டனர். அபிமன்யு விஷப்புகை பள்ளத்தாக்கிற்கு சென்று விட்டதாக சொன்னார்கள் என்றார். அவரது முகத்தில் கோபமும் கவலையும் தெளிவாக தெரிந்தன. வத்சலா எரிச்சலுடன், அவன் உண்மையிலேயே ஒரு பைத்தியக்காரன் தான். அவன் அந்த மர்ம நபரோடு தான் சென்றிருக்கிறான் என்று நினைக்கிறேன். அவனது முட்டாள்தனம் நமக்குத்தான் பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. அவன் எந்த ஆபத்தில் சிக்கி தவிக்கிறானோ என்று வருத்தத்தோடு கூறினார். அதை கேட்ட சூரியவர்மன் சிரித்தார். அப்படியா வத்சலா, இதை சொல்வது நீதானா? வசுதேவி மூலம் அந்த மர்ம நபரை அபிமன்யுவை சந்திக்க வைத்ததே நீதானே? அந்த நபர் எந்த குலத்தைச் சேர்ந்தவர்? அவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பது உனக்கு தெரியாதா? அப்படி இருந்தும் நீ இதை செய்தாய். இப்போது அவனை பற்றி கவலைப்படுகிறாய். எனக்கு எதுவுமே புரியவில்லை வத்சலா. இந்த முறை நீ அவசரமாக செயல்பட்டு விட்டாய் என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த பையன் திறமையானவன் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் மூடுபனி பள்ளத்தாக்கை இச்சாதாரி குலத்தினர் ஆள்கிறார்கள். மேலும் அவர்கள் தங்கள் பகுதிக்குள் மனிதர்கள் நுழைவதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள் என்பது உனக்கு நன்றாக தெரியும். இருந்தும் அந்த நபரை அபிமன்யுவை சந்திக்க வைத்தாய்.
அந்த நபர் கூறும் கதையை கேட்டால் அபிமன்யு நிச்சயமாக அந்த பள்ளத்தாக்கை நோக்கி செல்வான் என்றும் உனக்கு தெரியும். பின்னர் ஏன் அதை செய்தாய் என்று கேட்டார். வத்சலா ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டு, அபிமன்யு கூடிய விரைவில் பவித்ரோதய நிலையை அடைந்து தனது சக்தியை அதிகரிக்கவில்லை என்றால் அவனது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று என்னிடம் சொன்னது நீங்கள் தானே. மேலும் அந்த மர்மமான நீர்வீழ்ச்சி எங்கே இருக்கிறது என்பதையும் நீங்கள் தானே என்னிடம் சொன்னீர்கள். அதை அபிமன்யுவிடம் சொல்லும்படியும் சொன்னீர்கள். அனைத்திலும் நீங்கள் உடந்தையாக இருந்துவிட்டு இப்போது என்னை மட்டும் குறை கூறுகிறீர்கள். வேட்டையரே, உங்கள் மனதில் என்னதான் ஓடுகிறது என்று கேட்டார். சூரியவர்மன் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்தார். அதன் பிறகு வத்சலா அங்கு நிற்கவில்லை. அவள் அங்கிருந்து புறப்பட்டாள். அவள் செல்வதை பார்த்த சூரியவர்மன் பெருமூச்சு விட்டார். இவள் மற்றவர்களை காட்டிலும் கொஞ்சம் கூட சளைத்தவள் அல்ல. முதலில் அந்த பையனுக்கு உதவுகிறாள், பிறகு அவனை பற்றி கவலைப்படுகிறார். இது என்ன கதை என்றே எனக்கு புரியவில்லை. என்ன ஆனாலும் அவன் பேராபத்தை எதிலும் மாட்டிவிடக் கூடாது என்று வேண்டிக் கொண்டார். பின்னர் அவரும் அங்கிருந்து வெளியேறினார். இதற்கிடையில் அபிமன்யு குகையில் இருந்து வெளியே வந்து மீண்டும் மூடுபனி நிறைந்த பகுதிக்குள் நுழைந்தார். சசிரேகா புன்னகைத்து, சரி, இப்போது எங்கே செல்ல திட்டமிட்டிருக்கிறார் என்று கேட்டார். அபிமன்யு காற்றில் பறந்து கொண்டிருந்தார். பழுப்பு நிற ஆற்றலால் சூழப்பட்ட அவனது உடல் அவனது இறக்கைகளை வேகமாக அடிக்க வைத்தது. அவன் வானத்தில் பறந்தபடி அவளை திரும்பி பார்த்தான். அவன் ஒரு தந்திரமான புன்னகையுடன், சசிரேகா, நான் உன்னிடம் ஒன்று கேட்கலாமா என்று கேட்டான். சசிரேகா ஆச்சரியத்துடன், எனக்கே பதில் தெரியாத எதையும் என்னிடம் கேட்காதே என்றார். மெதுவாக புன்னகைத்த அபிமன்யு, நீ என்ன நினைக்கிறாய்? வீரதாசன் உண்மையில் எனக்கு உதவ ஒப்புக்கொள்வாரா என்று கேட்டான். அவன் உள்ளுக்குள் மிகவும் கலக்கமடைந்திருந்தான். ஏனென்றால் மகிழினியின் நிலையை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவன் மட்டும் சரியான நேரத்தில் பவித்ரோதய நிலையை அடைய தவறினால் அவனுக்கும் அதே கதிதான் ஏற்படும். சசிரேகா மௌனமாக இருப்பதைக் கண்ட அபிமன்யு தீவிரமான குரலில், நீ ஏற்கனவே எனக்கு நிறைய உதவி செய்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு உன்னிடமிருந்து இன்னும் ஒரு உதவி தேவை என்றான். சசிரேகா அவனை பார்த்து, நீ கடைசியில் என்னிடம்தான் வருவாய் என்று எனக்கு தெரியும். அதனால் நான் முதலில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். என்னிடம் எந்த உயர்நிலை மூலக கல்லும் இல்லை. அப்படி இருந்திருந்தால் நானே இங்கு வந்து நீர் மூலக சக்தியை பெற்று இருப்பேன். நீ ஏன் அதியரசனிடம் பேசக்கூடாது? அவரும் ஒரு சக்தி வாய்ந்த அமரோதய வீரர்தான். அவர் நம்பகமானவர் இல்லைதான். ஆனாலும் அவரால் உனக்கு உதவ முடியும். இதை கேட்ட அபிமன்யு சிந்திக்கத் தொடங்கினான். அக்னி மூலக சக்தியை கட்டுப்படுத்த அவசரப்பட்டால் அது அவனுக்கே பெரும் ஆபத்தாக முடியலாம். அதன் பிறகு இதுவரை அவன் எடுத்த அனைத்து முயற்சிகளும் வீணாகி போகும். ஏன், அவனது உடல்நிலை மோசமாகி அவன் முடமாகி கூட போகலாம். அதனால் முன் தயாரிப்பு இல்லாமல் அவன் அந்த அக்னி சக்தியை கட்டுக்குள் எடுக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் நான் வீரதாசனை முழுமையாக நம்பக்கூடாது. நான் தனியாக ஏதாவது செய்ய வேண்டும். முதலில் நான் உயர்நிலை மிருகத்தை கண்டுபிடித்து அதன் மந்திரக்கல்லை கைப்பற்ற வேண்டும். ஆனால் வபகந்தர் குலத்தினரால் கூட கண்டுபிடிக்க முடியாத மிருகத்தை என்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று யோசித்தார். அவர்கள் இருவரும் மூடு பணியை ஊடுருவி முன்னேறி சென்று கொண்டிருந்த போது சசிரேகா திடீரென்று எதையோ உணர்ந்தார். ஏதோ சரியில்லை என்றார். அவள் வார்த்தைகளை கேட்டு அபிமன்யு திடுக்கிட்டார். மூடு பணியை ஊடுருவி பார்க்கும் அளவிற்கு அவனது சக்தி போதுமானதாக இல்லை. அதனால் அவன் சசிரேகாவைத்தான் வீரதாசன் குகையை விட்டு வெளியேறிய பிறகு அபிமன்யுவும் சசிரேகாவும் பனிமூட்டம் நிறைந்த பள்ளத்தாக்கு வழியாக வேகமாக பறந்து கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் சசிரேகா திடீரென்று சக்தி வாய்ந்த ஆற்றல்கள் தங்கள் அருகே இருப்பதை உணர்ந்தார். அவற்றை உணர்ந்த கணமே அவள் முகத்தில் ஒரு இரக்கமற்ற கொடூர பாவம் ஒன்று தோன்றியது. அதை பார்த்த அபிமன்யு, சசிரேகா, என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறார் என்று கேட்டார். அவள் பதிலளிப்பதற்குள் பனிமூட்டத்திற்குள் ஒரு பயங்கரமான குரல் எதிரொலித்தது. மேலும் அவர்களுக்கு முன்னால் 2 தெளிவற்ற நிழல்கள் தோன்றின. அவர்களை பார்த்தவுடன் சசிரேகாவின் கோபம் உச்சத்திற்கு சென்றது. என் பாதையை வழிமறைக்கும் அளவுக்கு உங்களுக்கு தைரியத்தை கொடுத்தது யார்? நீங்கள் சாக விரும்புகிறீர்களா என்று கர்ஜித்தாள். அவள் முன்னால் பாதி மனிதனாகவும் பாதி பாம்பாகவும் தோற்றமளித்த 2 அமரோதய வீரர்கள் நின்றனர். அவளுடைய மிரட்டலை கேட்டதும் அவர்கள் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. அந்த இருவரில் ஒருவன் பருத்த உடலுடன் அருவருப்பான தோற்றத்துடனும் கொலைவெறி கொண்ட முகத்துடனும் சசிரேகாவை பார்த்து, ஓ, கொலை செய்துவிட்டு திமிராகவும் பேசுகிறாயா? எங்கள் எல்லைக்குள் வந்து எங்கள் ஆட்களையே கொன்றுவிட்டு எங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது என்று கேட்கிறாய்? இச்சாதாரி குலம் என்ன உன் தோட்டத்தின் பண்ணைக்காரர்களா
உனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு தருகிறேன். உனக்கு உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அக்னி சக்தி கொண்ட அந்த பெண் எங்கே இருக்கிறாள் என்று சொல்லிவிடு. இல்லை என்றால் கொடூரமான மரணத்தை நீ ஏற்க வேண்டி வரும் என்று மிரட்டினான். பேசிக் கொண்டிருக்கும் போதே அவனது உடலில் இருந்து பச்சை நிற விஷவாயு வெளியேற ஆரம்பித்தது. அது சுற்றியிருந்த பனிமூட்டத்தை உறைய வைத்தது. இதை பார்த்த அபிமன்யு சண்டையிடாமல் தன்னாலும் சசிரேகாவாலும் அங்கிருந்து செல்ல முடியாது என்பதை புரிந்து கொண்டான். இந்த உறைந்த பனிமூட்டத்தை அவன் இதற்கு முன்பே பார்த்திருக்கிறான். அது அவனை மரணம் வரை அழைத்து சென்றது. அதனால் அது மீண்டும் உருவாவதை உணர்ந்த கணமே அவன் தன் நிலபூத சக்தியை வெளிக்கொண்டு வர ஆரம்பித்து விட்டான். அபிமன்யுவின் சக்தியை கண்ட இச்சாதாரி குலத்தைச் சேர்ந்த அந்த 2 வீரர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் அந்த இருவரில் ஒல்லியாக இருந்த வீரன் சாம்பா அபிமன்யுவை பேராசையுடன் பார்த்தான். பின்னர் அவன் பருத்த வீரனை பார்த்து, வராகோ, இந்த முறை நமக்கு வரம்பற்ற அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறது. அக்னிபூத சக்தியை தேடி வந்த நமக்கு நிலபூத சக்தியும் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தலைவருக்கு தெரிந்தால் அவர் உற்சாகத்தில் துள்ளி குதிப்பார் என்று சிரித்தான். அதை கேட்டவுடன் பருத்த உடல் கொண்ட வராகவின் உடலில் இருந்து இன்னும் அதிக அளவு விஷவாயு வெளியேற ஆரம்பித்தது. அதனால் சுற்றியிருந்த மூடுபனி உறைந்து அடர்த்தியாக ஆரம்பித்தது. சில அடிகளுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கிறது என்பதே தெரியாதபடி அந்த இடம் முழுவதுமாக மூடப்பட்டது. வராகவின் முகத்தில் ஒரு வெற்றி சிரிப்பு தோன்றியது. அவனுடைய பயங்கரமான சிரிப்பும் காற்றில் அசைந்தாடும் அவனது நாகவாளும் கஜசூர நிலைக்கு கீழே இருக்கும் எந்த வீரனையும் மிரட்டலாலேயே அடிபணிய வைத்துவிடும். ஆனால் அபிமன்யு கலங்கவில்லை. அவன் இதுபோல பல எதிரிகளை சந்தித்திருக்கிறான். அவன் 6ஆம் நிலை வீரனாக இருந்த போதே தனது அடிப்படை சக்திகளை மட்டுமே பயன்படுத்தி வேதாள குலத்தின் மூத்த உறுப்பினர்களை கடுமையாக காயப்படுத்தி இருந்தான். அவனுக்கு கிடைத்த முக்கியமான போர் அனுபவம் எதிரி எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் அவன் ஒரு இடத்தில் சறுக்குவான். அந்த சறுக்களை பயன்படுத்தினால் எதிரியை தாக்கி எளிதாக தப்பித்து விட முடியும். ஒரு அமரோதய வீரனுக்கும் கஜசூர வீரனுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் மிகப்பெரியது என்றாலும் அபிமன்யு ஒரு சாதாரண கஜசூர வீரன் அல்ல. இக்கட்டான சூழலில் இருந்து தப்பிப்பதற்கான பல வித்தைகள் அவனிடம் இருந்தன. அந்த எண்ணத்துடன் அபிமன்யு தன் அருகில் நின்று இருந்த சசிரேகாவை பார்த்தா. அவள் முகத்தில் கவலை தெரிந்தது. அவள் சக்தி வாய்ந்தவள் மற்றும் தற்பெருமை மிக்கவள் என்று அவனுக்கு தெரியும். இவ்வளவு இளம் வயதிலேயே இத்தகைய உயரங்களை அடைந்த எவரும் இயல்பாகவே ஆணவத்துடன் தான் இருப்பார்கள். அதனாலேயே சசிரேகாவுக்கு ஆதரவு கரம் அதிகமாக நீண்டது. அதுவும் 2 சக்தி வாய்ந்த வீரர்களின் ஆதரவு அவளை மேலும் கர்வம் கொண்டவளாக மாற்றியிருந்தது. அது பரதனும் நவநீதனும். பரதன் அங்குருதி குலத்தைச் சேர்ந்தவன். அந்த குலம் பணம் கொடுத்தால் எந்த குலத்தையும் தாக்கும், யாரை வேண்டுமானாலும் கொல்லும். அந்த குலத்தை தூண்ட துணிந்தவர் யாரும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் தாக்குவது என்று முடிவெடுத்து விட்டால் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார்கள். இந்த 7வது கண்டத்தின் மிகவும் புகழ்பெற்ற ஒரு குலம் என்றால் அது அங்குருதி குலம்தான். 2வது நவநீதன். நவநீதன் வெளியில் பார்ப்பதை விட உள்ளே மிக மிக வலிமையானவன் என்று அபிமன்யுவுக்கு தெரியும். ஒருவேளை துவாரகர் போட்டியில் நவநீதனை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டு இருந்தால் அபிமன்யுவால் வெற்றி பெற்றிருக்க முடியுமா என்று உறுதியாக கூற முடியாது. அதனால் சசிரேகா மற்றும் அவளோடு இருக்கும் அனைவருக்கும் வலிமை இருக்கும் அளவுக்கு கர்வமும் இருந்தது. எனவே இதிலிருந்து சசிரேகா பின்வாங்க மாட்டாள் என்று அபிமன்யுவுக்கு நன்றாக தெரியும். அவள் அப்படி செய்தால் அவளால் எப்படி அவனுக்கு முன்னால் தன் பெருமையை தொடர்ந்து வெளிப்படுத்த முடியும்? எதிரே இருப்பவர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் என்றாலும் அவள் அவர்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் 2 அமரோதய வீரர்களை ஒரே நேரத்தில் அவளால் எப்படி சமாளிக்க முடியும்? அதிகபட்சமாக அவளால் அவர்களை சிறிது நேரம் தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் இறுதியில் அவளது சக்தி குறையும் போது அவள் கடுமையாக காயமடைவாள். அவள் விரும்பினால் தப்பித்து விட முடியும். ஆனால் அபிமன்யு மாட்டிக்கொள்வார். அபிமன்யு சசிரேகாவை பார்த்து, இந்த 2 கிச்சாதாரி வீரர்களையும் உன்னால் சிறிது நேரம் தடுத்து நிறுத்த முடியுமா என்று கேட்டான். பிரம்மசக்கர நுட்பத்தை தயார் செய்வதற்கும் வராகுவின் மனதில் பயத்தை விதைத்து ஓட ஓட துரத்தி அடிப்பதற்கும் அந்த நேரம் போதும் என்று அவன் நினைத்தான். இதற்கிடையில் வெளிதாக இருந்த வீரன் அபிமன்யுவை உற்று நோக்கினான். அபிமன்யுவின் முகத்தில் இரக்கமற்ற தன்மையும் அவனது கண்களில் ஒரு விசித்திரமான ஒளியும் இருந்தன. இது அவனது நிலபூத சக்தியால் உருவான விளைவு. அவனது நிலபூத சக்தி ஒருமுறை அவனை பவித்ரோதய வீரனின் தாக்குதலிலிருந்து காப்பாற்றியிருந்தது. ஒல்லியான அந்த இச்சாதாரி வீரன் அபிமன்யுவின் நிலபூத சக்தி மீது பேராசை கொண்டான். அது தனக்கு கிடைத்தால் தான் இன்னும் வலிமை பெற்று இச்சாதாரி குலத்தின் தலைமை பதவிக்கு போட்டியிடும் வாய்ப்பை பெறுவேன் என்று நம்பினான். அவனது முகத்தில் ஒரு கொடூரமான கொலைகார புன்னகை தோன்றியது. அந்த புன்னகையை கண்ட அபிமன்யுவின் உடல் மட்டுமல்ல, ஆன்மா கூட நடுங்கியது. அவன் தன் பயத்தை மறைத்துக் கொண்டு சசிரேகாவின் பதிலுக்காக காத்திருந்தான்.
சசிரேகாவின் கோபம் இன்னும் குறையவில்லை. அவள் எரிச்சலுடன் அபிமன்யுவை பார்த்து, தாக்குதல் நடத்த உன் உதவி எனக்கு தேவை என்று நினைக்கிறாயா? நான் இவர்களை சமாளித்துக் கொள்கிறேன். நீ முடிந்தவரை வேகமாக இங்கிருந்து தப்பித்து ஓடி அதியரசனிடம் விஷயத்தை சொல். இந்த 2 முட்டாள்களையும் நான் தடுத்து நிறுத்துகிறேன் என்றார். அபிமன்யு பேசுவதற்கு வாய் எடுத்தார். அதற்குள் அவள் அவனை பார்த்து, நீ எனக்கு ஏதாவது உதவி செய்ய விரும்பினார் இங்கிருந்து கிளம்புவதுதான் நல்லது. இங்கேயே இருந்து எனக்கு உதவலாம் என்று முட்டாள்தனமாக யோசிக்காதே. சொல்லப்போனால் அதுதான் எனக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. நீ அருகில் இருந்தால் உன்னை காப்பாற்றுவதே எனக்கு பெரிய வேலையாக இருக்கும் என்றார். அவளுடைய வார்த்தைகள் அபிமன்யுவை குத்தின. ஆனால் அவள் சொல்வதுதான் உண்மை என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் அங்கே தங்கினால் அவனை பற்றியே கவலைப்பட்டு சசிரேகா கவன சிதறல் அடைவாள். அந்த சமயத்தில் அந்த 2 இச்சாதாரிகளும் ஒன்றாக தாக்கி அவளை சரித்துவிட வாய்ப்பிருக்கிறது. அது நடக்க சசிரேகா விரும்பவில்லை. அவள் ஏற்கனவே ஒரு முத்திரையால் சிக்கி தவித்தாள். அதை உடைக்கவே அவள் ஒரு தனிம சக்தியை தேடி அலைந்து கொண்டிருந்தாள். அதற்காகத்தான் அவள் இந்த மூடுபனி பள்ளத்தாக்கிற்கும் வந்தாள். இப்போது மேலும் காயமடைந்தாள். அவளால் ஒருபோதும் தன் இலக்கை அடைய முடியாது. அவள் இதுவரை யாரிடமும் நெருங்கியதும் இல்லை, யாரையும் தன்னை நெருங்க விட்டதும் இல்லை. அவள் காரணமில்லாமல் உதவியும் செய்ய மாட்டாள். வெகுமதி கொடுக்காமல் உதவியும் எதிர்பார்க்க மாட்டாள். அவளுடைய தேவையை அடைய அவளுக்கு அபிமன்யு முக்கியம். அவனுக்கு ஏதாவது நடந்தால் அது அவளுடைய இலக்கை அடையும் பாதையை மேலும் மேலும் கடினமாக்கும். அதற்காகத்தான் அவள் அவனை காப்பாற்றினாள். அதைவிட இன்னொரு முக்கியமான விஷயத்திற்காக அபிமன்யு அவளுக்கு தேவைப்பட்டாள். சசிரேகாவின் முதல் முத்திரையை உடைக்க அவளுக்கு ஏதாவது வருணபூத சக்தி தேவை. 2வது முத்திரையை உடைக்க நிலபூத சக்தி தேவை. நீண்ட காலத்திற்கு பிறகு அபிமன்யுவிடம் அந்த சக்தி இருப்பதை அவள் கண்டுபிடித்திருந்தாள். அதனால்தான் அவள் அவனை துரத்த ஆரம்பித்தாள். அவனை பாதுகாக்க ஆரம்பித்தாள். ஒருவேளை அபிமன்யு இந்த மூடுபனி பள்ளத்தாக்கில் இறந்து விட்டாள், அவனைப் போன்ற ஒருவனை அவளால் எப்படி மீண்டும் கண்டுபிடிக்க முடியும்? அபிமன்யு தன் நெஞ்சை நிமிர்த்தி தாக்க தயாரானதைக் கண்டு அந்த 2 இச்சாதாரிகளும் கொலைவெறி கொண்டனர். ஒரு சாதாரண கஜசூர வீரன் நீ, என்ன தைரியம் இருந்தால் எங்களை எதிர்க்க நினைப்பாய்? இந்த நினைப்பிற்கே உன்னை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தனர். வராகுவின் உடலில் இருந்து அருவி போல ஆற்றல் அலை கொட்ட ஆரம்பித்தது. அவன் அபிமன்யுவை சிறைப்பிடிக்கும் நோக்குடன் தனது சக்தியை வெளிப்படுத்தி வானை நோக்கி கர்ஜித்தான். மனித பதரே, உன் வரம்பு என்ன என்பதை புரிந்து கொள். இல்லையென்றால் நீ வாழ்நாள் முழுவதும் அடிமையாக வாழ வேண்டி வரும். எங்களை எதிர்கொள்ளும் அளவிற்கு உனக்கு துணிச்சல் இருக்கிறதா? இன்று அந்த துணிச்சலை மட்டுமல்லாத உன் முதுகெலும்பையும் உடைத்து உன்னை எழுந்து நடக்க முடியாமல் செய்வேன். அதன் பிறகு போர் என்ற வார்த்தையை கேட்டாலே நீ நடுங்குவாய் என்று வராகு கர்ஜித்தான். அவன் அபிமன்யுவை கொலைவெறியோடு பீத்தெறியும் நோக்கத்தில் இரக்கமின்றி முறைத்து பார்த்தான். அதுவரை அமைதியாக இருந்த சாம்பா அமைதியான குரலில் வராகுவை பார்த்து, வராகு, ஏன் கோபப்படுகிறாய்? நீ அந்த அழகான பெண்ணுடன் சிறிது நேரம் விளையாடிக் கொண்டிரு. நான் இந்த சிறுவனுடன் கொஞ்சம் நேரம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றான். சாம்பாவின் வார்த்தைகளை கேட்டு வராகு ஆச்சரியப்பட்டான். சாம்பா இப்படியெல்லாம் பேசுவது அரிது. அவன் எப்போது பேசினாலும் எதிராளியின் கடைசி ரத்தம் வரை உரிய வேண்டும். அவனது எலும்புகள் அனைத்தையும் பொடியாக்க வேண்டும். அவனை எழுந்திருக்க முடியாதபடி அடக்க வேண்டும் என்றுதான் கூறுவான். ஆனால் இன்று அவன் ஒரு சிறுவனுக்கு இரக்கம் காட்டினான். அது வராகுவுக்கு புரியவில்லை. ஆனால் சசிரேகாவுக்கு புரிந்தது. இச்சாதாரி வீரர்களில் ஒருவன் அபிமன்யு மீது கண் வைத்து விட்டான் என்று அவள் கணித்தாள். அடுத்த நொடி அவள் தனது பயங்கரமான சக்தியை வெளிப்படுத்த ஆரம்பித்தாள். அவளது உடலில் இருந்து வெளிப்பட்ட வெண்ணிற ஆற்றல் கடல் அலை போல பாய்ந்து சென்று இச்சாதாரி வீரர்களின் மீது நேருக்கு நேராக மோதியது. அதை எதிர்பார்க்காத அவர்கள் இருவரும் தடுமாறி 2 அடி பின்னால் எடுத்து வைத்தனர். அதைக் கண்டு கோபத்தில் சீறிய சாம்பா, பெண்ணே, என்ன மிரட்ட பார்க்கிறாயா? உன் மிரட்டலுக்கு பயப்பட நாங்கள் என்ன காட்டில் தவழும் புழு பூச்சியா? நாங்கள் இச்சாதாரிகள், தெய்வீக நாக வம்சாவளியைச் சேர்ந்த எங்கள் குலத்தை பற்றி உனக்கு தெரியாது. மரணத்தை கொடுத்து மட்டுமே பழக்கப்பட்டவர்கள் நாங்கள். இன்று அதை உனக்கு கொடுக்கும் கடமை எனக்கு இருக்கிறது என்று கர்ஜித்தான். அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவனது உடல் மாறத் துவங்கியது. பாதி மனிதனாகவும் பாதி பாம்பாகவும் இருந்த அவன் தனது உண்மையான வடிவத்தை எடுக்கத் தொடங்கினான். கிட்டத்தட்ட 40 அடி நீளம் கொண்ட ராட்சத நாகமாக அவன் உருவெடுத்தான். அவனது உடலில் இருந்த ஒவ்வொரு செதிலும் பாறை போல இருந்தது. அவனது உடலில் பதிக்கப்பட்டிருந்த 11 ஸ்படிகங்களும் நட்சத்திரம் போல பிரகாசித்தது. அவன் ஒரு சக்தி வாய்ந்த அமரோதய வீரன் என்பதை அந்த ஸ்படிகங்களை நிரூபித்தன. சாம்பா போருக்கு தயாராகுவதைக் கண்ட வராகு உறக்கச் சிரித்தபடி தனது சக்தியை வெளிப்படுத்த ஆரம்பித்தான். இரு வீரர்களும் தங்கள் உண்மையான ரூபத்தை வெளிப்படுத்திய போது சசிரேகா அபிமன்யு முன்னால் வந்து நின்றார்.
ஆனால் அபிமன்யுவுக்கு வேறு திட்டங்கள் இருந்தன. சசிரேகாவை தனியாக விட்டுவிட்டு செல்வதை அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. சசிரேகா சண்டையிட தயாரான போது அபிமன்யு தன் கைகளால் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். அவனது உடலை சுற்றி ஒரு ஆபத்தான அலை வெகுண்டு எழுந்தது. நீல மின்னல் அவனை சுற்றி சீறியது. அதைத் தொடர்ந்து இடியுடன் கூடிய கருப்பு மின்னல் கடல் அலை போல எழுந்தது. அவனை சுற்றி மின்னல் சக்திகள் வெளிப்படுவதைக் கண்ட 2 இச்சாதாரி வீரர்களும் திகைத்து போயின. சராயுவுடன் ஆத்ம உருமாற்றம் நுட்பத்தை செயல்படுத்தலாமா என்று அபிமன்யு யோசித்தான். அபிமன்யுவை கண்ட சாம்பா, இந்த சிறுவன் என்ன செய்கிறான்? அவனது சக்தி ஏன் மாறுகிறது? அவன் ஏதேனும் ஆபத்தான நுட்பத்தை பயன்படுத்துகிறானா என்று கூறி முடிக்கும் போது சாம்பாவின் முகத்தில் அதிர்ச்சி தோன்றியது. விஷம் நிறைந்த மூடு பனி சூழ்ந்த காட்டில் ஒரு பயங்கரமான குரல் காற்றில் எதிரொலித்தது. சாம்பாவும் வராகவும் தங்களுக்கு முன்னால் தோன்றிய உருவத்தைக் கண்டு அதிர்ந்து போய் நின்று இச்சாதாரி வீரர்களான வராகு மற்றும் சாம்பாவின் வழி சசிரேகா துணிச்சலாக எதிர்கொள்ள அபிமன்யு தன் ஆன்ம உருமாற்ற வித்தையை தயார் செய்தான். அடுத்த நொடியே காடு முழுவதும் அதிரும் வகையில் ஒரு பயங்கரமான சீரல் சத்தம் கேட்டது. வெகு தூரத்தில் இருந்து ஒரு பிரம்மாண்டமான நாகம் அந்த இடத்தை நோக்கி பாய்ந்து வந்தது. அதன் கண்கள் நெருப்பாய் கொதித்தன. அந்த நாகம் சிறிது நேரத்திற்கு முன்பு அபிமன்யுவிடம் இருந்து பிரிந்து தப்பி ஓடிய சராயுதான். அபிமன்யு போக சொல்லி இருந்தாலும் சராயு காட்டில் இருந்து வெளியேறாமல் ஒரு மறைவான இடத்தில் அபிமன்யுவுக்காக காத்திருந்தான். இப்போது அபிமன்யு அழைத்தவுடன் சீறி பாய்ந்தபடி போர்க்களத்திற்கு வந்தான். அது மட்டுமல்லாமல் கடந்த சில நாட்களாக சராயு தன் முழு நேரத்தையும் ஓய்வெடுக்கவும் தனது சக்தியை அதிகரிக்கவும் செலவு செய்திருந்தான். அதோடு இந்த விஷ பள்ளத்தாக்கும் அதில் இருந்த ஆற்றலும் அவனது சக்தியை வெகுவாக அதிகரித்தன. இப்போது அவன் வலிமை கஜசூர நிலையை எட்டியிருந்தது. அபிமன்யு தனது உள் ஆற்றலின் மூலம் அழைத்த அடுத்த நொடியில் சராயு தனது பயங்கரமான தோற்றத்துடன் அங்கே வந்து சேர்ந்தது. சராயு வந்த அந்த நொடியே அபிமன்யு தனது ஆன்ம உருமாற்ற வித்தையை முழு வீச்சில் செயல்படுத்தினான். தன் உடலில் பிந்து சக்கர புள்ளிகளை ஒவ்வொன்றாக திறக்க அவனது மின்னல் ஆற்றல்கள் சீறிக்கொண்டு வெளியேறி சராயுவுடன் இணைந்தன. சராயுவின் உள்ளே பாய்ந்த மின்னல்கள் அதன் வேகத்தையும் ஆக்ரோஷத்தையும் இருமடங்காக மாற்றியது. அவர்கள் இருவரும் ஒன்றிணைந்த போது உருவான அளவிட முடியாத அதிர்வால் அந்த பகுதியை மூடியிருந்த பனிப்போர்வை அதிர ஆரம்பித்தது. ஆன்ம உருமாற்ற வித்தையினால் அபிமன்யுவின் ஆற்றல் கஜசூர நிலையின் உச்சத்தை தொட்டது. அவனது சக்தி அதோடு நிற்காமல் தொடர்ந்து பொங்கிக் கொண்டே இருந்தது. அபிமன்யுவின் இந்த விஸ்வரூபத்தை கண்ட சசிரேகா ஆச்சரியப்படவில்லை. ஆனால் எதிரே நின்ற வராகுவும் சாம்பாவும் திகைத்து போனார்கள். மனிதர்கள் மீதான அவர்களின் வெறுப்பு இன்னும் அதிகமானது. உண்மையில் பாதி நாகம் பாதி பாம்பு என்ற விசித்திரமான உருவம் அவர்களுக்கு வலிமையை தந்தாலும் மனிதர்களைப் போல நுணுக்கமான வித்தைகளை கற்றுக்கொள்ளும் திறன் அவர்களுக்கு இல்லை. அதனால்தான் பஞ்சபூதங்களின் சக்தியை திருடி தங்கள் உடலை மறுகட்டமைப்பு செய்ய அவர்கள் துடித்தனர். அப்படி செய்தால் மட்டுமே எல்லைகளற்ற வலிமையை பெற முடியும் என்பது அவர்களின் கணக்கு. ஆனால் ஒரு மனிதன் அவர்களுக்கு முன்னால் அதை செய்தான். அதை கண்டதும் வராகு அதிர்ச்சியில் கத்தினான். சாம்பா, அந்த பாம்பை பார். அது சாதாரண மிருகம் இல்லை. அதன் கண்களில் எரியும் அந்த ஒளி, அது ஒரு ராஜநாகத்தின் கர்வம். இவன் வெறும் மனிதன் மட்டும் இல்லை, இவனுக்குள் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது. அதை பார்த்தும் சாம்பா தன் பற்களை கடித்தான். யாராக இருந்தால் என்ன, அவன் சக்தியை விட நமது விஷம் கொடியது. பயப்படாதே, இந்த தெய்வீக பாம்பின் ஆத்மாவை உருவி என் விஷத்திற்கு உணவாக்குவேன் என்று ஆணவத்துடன் கூறினான். ஆனால் அவர்களின் மிரட்டலை சிறிதும் பொருட்படுத்தாத அபிமன்யு அடுத்த முத்திரையை உருவாக்க ஆரம்பித்தான். அவனது உடலில் இருந்து நிலபூத சக்தி வெளியேற ஆரம்பித்தது. அடுத்த சில கணங்களில் பழுப்பு நிற ஆற்றல் அலைகள் பூகம்பத்தைப் போல வெடித்து கிளம்பின. அவனை சுற்றி உருவான அந்த சக்தி சூழல் நிலத்தையே இரண்டாய் பிளக்கும்படி அதிரச் செய்தது. இதைக் கண்ட சாம்பா அபிமன்யுவை தாக்குவதற்காக தன் முழு விஷத்தையும் தூண்டி ஒரு கருப்பு நிழலைப் போல அதிவேகமாக முன்னோக்கி பாய்ந்தான். சாம்பா அபிமன்யுவை நோக்கி பாய்ந்த அந்த நொடியில் சசிரேகா மின்னல் வேகத்தில் குறுக்கே வந்து அவனை இடைமறித்தாள். வெண்ணிற ஆற்றல் ததும்பிய தனது கையால் அவள் சாம்பாவை நோக்கி ஒரு பலமான அடியை கொடுத்தாள். முதலில் அபிமன்யுவை தடுக்க நினைத்த சாம்பா சசிரேகாவின் இடைவிடாத தாக்குதலை கண்டதும் ஆத்திரமடைந்தான். அவனது முகத்தில் துளிக்கூட இரக்கமில்லை. அவன் கடுமையான குரலில் அவளை எச்சரித்தான். பெண்ணே, நீ மிகப்பெரிய தவறு செய்து விட்டாய். இச்சாதாரி குலம் எவ்வளவு கொடூரமானது என்று நான் முன்பே எச்சரித்தேன். ஆனால் நீ கேட்கவில்லை. அதற்கு அனுபவிப்பாய் என்ற கரித்த சாம்பா தனது முழு சக்தியையும் சசிரேகா மீது கட்டவிழ்த்து விட்டார். இருவரின் ஆற்றல்களும் நேருக்கு நேர் மோதியதில் அந்த பகுதியே அதிரும் வகையில் ஒரு மாபெரும் வெடிப்பு ஏற்பட்டது. அந்த தாக்கம் அங்கிருந்த அடர்ந்த பனிப்போர்வையை கிழித்தது. பயங்கரமான குரலில் சாம்பா கத்தினா, வராகு,
ஏன் தயங்குகிறாய்? உடனே அந்த பையனை தாக்கு. கூட்டாளியின் குரலை கேட்டதும் வராகவின் முகத்தில் ஒரு வஞ்சக புன்னகை தோன்றியது. சசிரேகாவை விட தனது முத்திரைகளை உருவாக்குவதில் தீவிரமாக இருக்கும் அபிமன்யுவை உடனே தாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். முத்திரைகளை உருவாக்கி முடிக்கும் முன் அவனை தாக்கிவிட்டால் அவனது சக்தியை நிலைகுலைய செய்து விடலாம் என்ற எண்ணத்துடன் அவன் ஆக்ரோஷமாக முன்னேறினான். ஆனால் அந்த தருணத்தில் எதிர்பாராத திசையில் இருந்து மற்றொரு சக்தி வாய்ந்த தாக்குதல் அவனை நோக்கி மின்னல் வேகத்தில் விரைந்து வந்தது. திடுக்கிட்ட வராகு தன்னை நோக்கி வரும் அந்த தாக்குதலை தடுக்க தனது அனைத்து சக்தியையும் அவசரமாக திரட்டினான். அடுத்த வினாடியே அங்கே ஒரு பயங்கரமான மோதல் ஏற்பட்டு பெரும் வெடிப்பு நிகழ்ந்தது. இதற்கிடையில் அபிமன்யுவின் முத்திரை முழுமையடைந்தது. அவனது சக்தி ஒரு பவித்ரோதய வீரனின் அளவிற்கு உயர்ந்தது. இதை பார்த்த வராகு அதிர்ச்சியில் கூச்சலிட்டான். திடீரென்று இந்த பையனின் சக்தி எப்படி இவ்வளவு தூரம் அதிகரித்தது? அபிமன்யுவை சுற்றியிருந்த சக்தி சுழல் கலைந்து அபிமன்யுவின் உருவம் தெளிவாக தெரிந்தது. அவனது சக்தி முன்பை விட நன்கு உயர்ந்திருந்தது. அதே நேரத்தில் தனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டுமே உள்ளது என்பதை அபிமன்யு நன்கு அறிந்திருந்தான். அந்த சரியான தருணத்திற்காக அவன் காத்திருந்தான். இருப்பினும் சசிரேகா அவனை பார்த்து, அபிமன்யு, உனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் தேவை என்று கத்தினா. அவள் முகபாவனை பதற்றமாக இருந்தது. அபிமன்யு அவளை பார்த்து, இன்னும் கொஞ்ச நேரம் என்றா. பிரம்மசக்கர நுட்பம் தனது அனைத்து வலிமையையும் உறிஞ்சிவிடும் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அதனால் அவன் அவசரப்பட விரும்பவில்லை. ஆனால் சசிரேகா அழுத்தத்தில் இருப்பதை பார்த்த வராகு மற்றும் சாம்பா இருவரும் முகத்தில் குரூரமான பாவனைகள் வெளிப்படுத்தினர். அந்த இக்கட்டான தருணத்தில் சாம்பா ஒரு கொடூரமான நோக்கத்துடன் கர்ஜித்தா, இச்சாதாரி மர்ம முத்திரை! அவன் இந்த வார்த்தையை உச்சரித்த அடுத்த நொடியே சுற்றியிருந்த அடர்ந்த பனிமூட்டம் அனைத்தும் சூறாவளி என அவன் உடலுக்குள் பாயத் தொடங்கியது. இதை பார்த்த அபிமன்யு திடுக்கிட்டான். இந்த தாக்குதல் எத்தகைய பேரழிவை ஏற்படுத்த போகிறது என்பதை அவன் அந்த வினாடியே உணர்ந்தான். இயற்கை ஆற்றல்கள் அனைத்தும் சாம்பாவால் உறிஞ்சப்பட்டதால் அந்த பகுதியின் சமநிலையிலேயே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. சாம்பாவை சுற்றி எழுந்த விசித்திரமான ஆற்றல் அலைகள் ஒரு பயங்கரமான அரக்க மிருகத்தின் வடிவத்தை எடுத்தன. இந்த தாக்குதலின் விஸ்வரூபத்தை கண்ட சசிரேகாவின் முகத்தில் கவலை ரேகைகள் படர்ந்தன. இது முழுமையடைந்தால் தன் உயிருக்கே ஆபத்து என்பதை உணர்ந்த அவள் சற்றும் தாமதிக்காமல் சாம்பாவை தடுக்க மின்னல் வேகத்தில் முன்னோக்கி பாய்ந்தாள். ஆனால் அதே சமயம் எதிர்பாராத விதமாக தனது முதுகிற்கு பின்னால் இருந்து ஒரு அதீத சக்தி சீறி வருவதை அவள் உணர்ந்தாள். அதை கவனித்த சசிரேகாவின் முகம் பயத்தில் வெளிரி போனது. மறுபுறம் அபிமன்யு தன் உலகத்தையே மறந்து கண்களை மூடி தனது தாக்குதலை தயார் செய்வதில் தீவிரமாக இருந்தான். முன்னால் நிற்கும் 2 வலிமையான வீரர்களை வீழ்த்த வேண்டுமானால் தன் முழு சக்தியையும் ஒரு புள்ளியில் திரட்ட வேண்டும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். சசிரேகாவின் கவனம் முழுவதும் சாம்பா பக்கம் இருப்பதை பயன்படுத்திக் கொண்ட வராகு ஒரு கோழையைப் போல அவளை பின்னாலிருந்து தாக்கினான். திசை மாறி பாய்ந்த அவளால் தப்பிக்க நேரமில்லை. இடி முழக்கத்தை போன்ற ஒரு வெடிச்சத்தத்துடன் வராகுவின் கொடூரமான தாக்குதல் சசிரேகாவின் முதுகில் பலமாக இறங்கியது. அந்த வன்முறையான வெடிப்பில் சசிரேகாவின் வலி நிறைந்த அலறல் அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எதிரொலித்தது. அவளது முகம் வெளிரி போக வாயிலிருந்து ரத்தம் பீரிட்டு தெரித்தது. உடல் நிலை குலைந்த அவள் ஒரு காய்ந்த சருகை போல தரையில் விழுந்தாள். அவளது வலி நிறைந்த அலறல் சத்தத்தை கேட்டதும் அபிமன்யுவின் கண்கள் சட்டென்று திறந்தன. சசிரேகா ரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு ஆவேசமடைந்த அவன், வராகு, வெட்கம் கட்ட கோழையே, உனக்கு கொஞ்சம் கூட மானம் என்பதே இல்லையா? 2 அமரோதய வீரர்கள் சேர்ந்து கொண்டு தனித்து நிற்கும் ஒரு பெண்ணை பின்னாலிருந்து தாக்க துணிகிறீர்களே, உங்கள் கோழைத்தனத்திற்கு இன்று நான் தக்க பதிலடி கொடுப்பேன் என்று கர்ஜித்தான். ரத்த வெள்ளத்தில் கிடந்த சசிரேகாவுக்கு இது பேசுவதற்கான நேரம் அல்ல என்பது நன்றாக தெரிந்தது. அபிமன்யு தன் முழு சக்தியையும் திரட்ட இன்னும் சிறிது கால அவகாசம் தேவை என்பதை அவள் புரிந்து கொண்டாள். மரண வழியிலும் அவள் தன் கடைசி சொட்டு சக்தியை திரட்டினாள். நடுக்கத்துடன் தன் கைகளால் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினாள். இதை பார்த்த சாம்பா அதிர்ச்சியில் கத்தினான், இது எப்படி சாத்தியம்? இவள் இரத்த யாழியின் வாரிசு. இவள் அதன் மரபுரிமையை பெற்றிருக்கிறாள். அதுவும் இரத்த யாழியின் முதல் நிலையை கடந்து விட்டாள். நான் எனது தாக்குதலை விரைவாக முடிக்க வேண்டும், இல்லை என்றால் இது ஒரு பேரழிவாக மாறிவிடும் என்று பயம் கொண்டார். இந்த அதிர்ச்சி சாம்பாவுக்கு மட்டுமல்ல, வராகுவுக்கும் இருந்தது. சசிரேகாவின் உடலுக்குள் நடக்கும் மாற்றத்தை கண்ட வராகுவும் உறைந்து போய் இருந்தார். அவளது சக்தி முத்திரைகள் சிதறிய அந்த நொடியில் தேவதை போன்ற சசிரேகாவின் முகம் பயங்கரமாக மாறத் தொடங்கியது. அவளது வெண்ணிற ஆடைகள் கிழிந்து காற்றில் பறக்க அந்த இடமே ஒரு கரும்புகையால் சூழப்பட்டது. அவளது கண்கள் சிவப்பாக மாறவில்லை, மாறாக துளியும் ஒளியற்ற இருண்ட வானத்தைப் போல கருப்பாக மாறின. தலையில் கொம்புகள் முளைக்கத் தொடங்கின. மென்மையான அவளது பற்கள் ஒரு கொடிய மிருகத்தைப் போல கூர்மையாக உருமாறின. அந்த பகுதியில் நிறைந்திருந்த அத்தனை ஆற்றல்களையும்
அவளது உடல் பேராசையுடன் உறிஞ்சியது. காயத்தால் வெளிரியிருந்த முகம் விகாரமாக மாறத் துவங்கியது. மனித தன்மையற்ற ஒரு கொடூர அரக்கியின் ரூபத்தை அவள் எடுத்தாள். சற்று முன்பு வரை தேவதை என தெரிந்த ஒரு பெண் ஒரே ஒரு வினாடியில் இவ்வளவு பயங்கரமான உருவத்தை எடுக்கக்கூடும் என்பதை எவராலும் நம்ப முடியவில்லை. முத்து போன்ற பற்கள் இப்போது ரத்தத்தை ருசி பார்க்கும் கோரை பற்களாக நீண்டன. அவளது கரங்களின் தோல் ஒரு காட்டு மிருகத்தின் தடிமனான தோள்களைப் போல கரடு முரடாக மாறியது. அவளை சுற்றி ஒரு கருப்பு ஆற்றல் மேகத்தைப் போல சூழ்ந்து கொண்டது. இதைக் கண்ட வராகுவின் கண்களில் முதன்முறையாக மரண பயம் மின்னியது. சசிரேகா மெதுவாக திரும்பி நடுங்க வைக்கும் குரலில் கர்ஜித்தா, தாக்குவதற்கு மிகவும் துடித்துக் கொண்டிருந்தாய் இல்லையா? இப்போது வா, ஒரு பெண்ணின் உண்மையான தாக்குதல் எப்படி இருக்கும் என்று நான் காட்டுகிறேன். அவள் பேசும்போது அவளது முதுகிலிருந்து பெரிய எலும்பு சிறகுகள் வெடித்து கிளம்பின. அவற்றை வேகமாக அடித்துக்கொண்டு அவள் அதிவேகத்தில் முன்னோக்கி பாய்ந்து வந்தாள். தன்னை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்த வராகுவின் முன் இறங்கிய அவள் கத்தி போன்ற கூர்மையான தன் சிறகுகளால் அவனை சரமாரியாக வெட்டினாள். வராகுவின் முகத்தில் ஆழமான வெட்டுக்காயங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. ரத்தம் ஆறாக கொட்டியது. இவ்வளவு கொடூரமான தாக்குதலுக்கு சற்றும் தயாராக இல்லாத அவன் வெகு தூரம் தூக்கி வீசப்பட்டு ஒரு பாறையில் மோதினான். முதல் தாக்குதலிலேயே வராகு நிலை குலைந்து போனான். ஆனால் சசிரேகா அவனை விடுவதாக இல்லை. வேகம் குறையாமல் தொடர்ந்து தாக்கினாள். தனது யாழி முத்திரையை உடைத்த பிறகு அவளது மூர்க்கத்தனம் எல்லை கடந்து சென்றது. ரத்தம் தாகம் கொண்ட ஒரு வேட்டை மிருகத்தைப் போல அவள் காட்சியளித்தாள். உடல் முழுவதும் ரத்தம் சொட்ட சொட்ட பின்வாங்கிய வராகு பயத்தால் நடுங்கும் குரலில் கத்தினா, நீ சாதாரண மனித பெண் இல்லை, நீ ஒரு சாபம். இவ்வளவு கொடூரமான உருவம் ஒரு மனிதருக்கு சாத்தியமே இல்லை என்று பின்வாங்கினார். சசிரேகா மரண தேவதையைப் போல ஒரு அடி எடுத்து வைத்தார். குகைக்குள் எதிரொலிக்கும் இடி முழக்கம் போல அவளது குரல் மனித தன்மையற்று ஒலித்தது. சாபமா? இல்லை, இதுதான் என் உண்மையான சொரூபம். என் அழகைக் கண்டு மயங்கிய உன் கண்கள் இப்போது என் கோரத்தையும் கண்டு கதறட்டும். ஓடாதே, மரணம் துரத்தும் போது ஓடுவது வீண் வேலை. இதை பார்த்த சாம்பா ஆத்திரத்துடன் கத்தினா, வராகு, வாயை மூடு. அவளிடம் பேசி உன் பயத்தை காட்டாதே. உன் அச்சத்தை உணர்ந்தாள் அவள் இன்னும் பலமடைவாள். இப்போதே அவளை கொன்றுவிடு. காயங்களால் துடித்த வராகு சாம்பாவை பார்த்து கதறினா, சாம்பா, இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? உடனே உன் தாக்குதலை தொடங்கு. இல்லை என்றால் இந்த பெண் இப்போதே என் உயிரை பறித்து விடுவாள். வராகுவின் முகத்தில் தெரிந்த மரண பயத்தை கண்ட சாம்பா இனி தாமதித்தால் அவன் பிழைக்க மாட்டான் என்பதை புரிந்து கொண்டான். அடுத்த நொடியே அவன் உரத்த குரலில் கர்ஜித்தான், நாக விஷ வேட்டை. அவன் பேசிய உடனேயே வானத்தில் ஒரு பிரம்மாண்டமான மலைப்பாம்பு தோன்றியது. அதன் பெரிய வாயிலிருந்து அது பச்சை நிற விஷ ஆற்றலை கக்கத் தொடங்கியது. அந்த துர்நாற்றமே அபிமன்யுவை தலை சுற்ற வைத்தது. பற்களை கடித்துக் கொண்டு அபிமன்யு தன்னை சுயநினைவுடன் வைத்திருக்க முயன்றான். விஷம் நிறைந்த தாக்குதல் அபிமன்யுவை தாக்கினா அவன் படுகாயமடைவான் என்பதையும் அவன் தயாரித்துக் கொண்டிருக்கும் தாக்குதல் தோல்வி அடையும் என்பதையும் சசிரேகா உடனடியாக புரிந்து கொண்டான். அபிமன்யு இத்தகைய ஆபத்தில் சிக்குவது இது முதல் முறையல்ல. மறுபுறம் சாம்பா தொடர்ந்து சுற்றி இருக்கும் விஷத்தை தனது முத்திரைக்குள் இழுத்து விஷப்பாம்பை மேலும் மேலும் வலுப்படுத்தினான். அந்த பாம்பு இடைவிடாமல் நச்சு ஆற்றலை கக்கிக் கொண்டே இருந்தது. சசிரேகா தாக்குதலை கண்டு பயப்படவில்லை. அவளது ஒரே கவலை அபிமன்யுதான். அவன் இன்னும் தனது முத்திரையை உருவாக்குவதில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தான். சசிரேகாவின் கவனம் சாம்பா பக்கம் திரும்பியதால் வராகு வெட்கமில்லாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அபிமன்யுவின் மீது சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடுத்தான். அவன் கைகளிலிருந்து வெளியேறிய ஆற்றல் ஒரு பிரம்மாண்டமான பச்சை பாம்பாக மாறி பயங்கரமான வேகத்தில் அபிமன்யுவை நோக்கி விரைந்தது. இதை பார்த்த அபிமன்யுவின் முகம் வெளி தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். லைக் செய்யும் ஒரு சில நபர்களுக்கு ஹைப் செய்யும் வாய்ப்பு வந்தால் ஹைப் செய்யுங்கள்.